வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் பப்பாளி பழம் நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில தீமைகளையும் பப்பாளி பழம் கொண்டு தான் இருக்குது. இப்போ பப்பாளி பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான கலோரிகள், கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பப்பாளி பழங்களை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இது தவிர மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய பப்பாளி நீரிழிவு, புற்றுநோய், இதயம் மற்றும் அந்த பிளேட்லெட்டுகளை அதிகரிக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது அந்த நீரிழிவு ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடும், புற்றுநோய், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு கியூர் பண்ணிடும், ரத்த பிளேட்லெட்டுகளையும் நமக்கு அதிகரிக்கும். ஆனால் அந்த பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போதோ அப்பதான் நமக்கு பப்பாளி பழம் நிறைய தீமைகளை விளைவிக்கும். அப்படி பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவு பொருள்களோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, குறிப்பாக பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற எல்லாத்தையும் விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி நம்ம சாப்பிட வேணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டும் நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்லது அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் பரிந்துரைக்கிறாங்க. இதை விட நம்ம பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக நிறைய தீமைகள் தான் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நீங்க பப்பாளி இலையினுடைய ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தினமும் 5 to 6 ஸ்பூன்கள் மட்டுமே நீங்க குடிச்சாலே போதுமானது. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 100 கிராம்ல இருந்து 120 கிராம் வரைக்கும் பப்பாளி சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி ஜூஸ் குடிக்கிறோம்னா 5 to 6 ஸ்பூன்கள் குடிச்சாலே போதுமானது. அப்புறம் பப்பாளி நம்ம சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம்னு கேட்டீங்கன்னா நீங்க பப்பாளி எப்போதுமே சாப்பிடுவதற்கு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இல்லைன்னா நீங்க உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 2 to 3 மணி நேரத்துக்கு அப்புறமாக பப்பாளி பழம் சாப்பிடணும். ஸோ இதுதான் பப்பாளி பழம் சாப்பிடுவதற்கு சரியான முறை. இந்த மாதிரி முறைகளை நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக நமக்கு பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிட்டோம் அப்படின்னா உணவு குழாயை அது நமக்கு சேதப்படுத்தும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்கு. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை உடைக்கிறதுக்கான வேலையை செய்யுது. ஆனால் இதை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது உணவு குழாயை சுருங்க செஞ்சிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே பப்பாளி பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தலாம். இன்னும் நீங்கள் பப்பாளியை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்படலாம். பப்பாளியை அதிகமாக நீங்கள் சாப்பிடுவது உங்களுடைய உடல்நலத்திற்கு நல்லதே கிடையாது. எப்போதுமே அது கேடுகளை தான் விளைவிக்கும். பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு அது சேதம் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை இன்னும் அதிகரிக்கும். பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிகப்படியான ஃபைபர், அந்த நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுது. ஆனால் இந்த அளவு உங்களுக்கு பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடும் போது இன்னும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் வயிற்றுப்போக்கு ஏற்படுத்திடும். செரிமானத்தை மென்மையாக்குறதுல இதாகி உங்களுக்கு அது வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால அளவோடு தான் நீங்கள் பப்பாளி சாப்பிடணும். குறைந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு நன்மை தான். எப்போதுமே நீங்கள் அந்த அளவை தாண்டக்கூடாது. சர்க்கரை நோய் மருந்துடன் நீங்கள் தவறுதலாக கூட பப்பாளி சாப்பிடாதீங்க. நீங்கள் நீரிழிவு மருந்தை சாப்பிடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பப்பாளி பழம் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனையை இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அதாவது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இன்னும் அது அதிகப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்றதால நீங்கள் இந்த சுகருக்கான ப்ராப்ளத்தில் இருக்கும்போது அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். பப்பாளியோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சில உணவுகள் இருக்குது. அந்த உணவுகள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை பப்பாளியோட அந்த பொருட்களை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். பப்பாளியோட சேர்க்கக்கூடாத உணவுகளில் பால் பொருட்கள் இருக்குது. இப்போது பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ் கூடவும் பால் பொருட்கள் கூடவும் பப்பாளியை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் அந்த பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். இதனால் செரிமான அமைப்பு நமக்கு கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் வாயு பிரச்சனை போன்ற இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால கடுமையான இந்த மாதிரி செரிமான அமைப்பு பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். அப்படின்றதால நீங்க பால் பொருட்களை பப்பாளியை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. முட்டையை நீங்க பப்பாளியோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனால பல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. அதாவது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், தலை சுற்றல், வாந்தி, அஜீரணம் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். எனவே பப்பாளியையும் முட்டையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடாதீங்க. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே முட்டை சாப்பிடாதீங்க. சிற்ற
சிட்ரஸ் பழங்களையும் பப்பாளியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருந்தக்கூடிய பழங்களோட பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. காரணம், சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளி இது ரெண்டுத்துலையுமே விட்டமின் சி நிறைந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து விட்டமின் சி எனும் உயிர் சத்து அவசியம். இப்போ நீங்கள் சிட்ரஸ் பழங்களையும் பப்பாளியும் சேர்த்து சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த 2 விட்டமின் சி எனும் உயிர் சத்தினுடைய அளவும் உங்களுக்கு வந்து ஒன்றாக சேர்ந்து கிடைக்கும்போது அளவுக்கு அதிகமாக அது கிடைக்கிறதால அசிடிட்டி அல்லது நெஞ்சு எரிச்சல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். அப்படின்றதால சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களையும் பப்பாளியும் ஒன்றா சேர்த்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதிகம் புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளியை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸோட பப்பாளியை சேர்க்கக்கூடாது. மீன், இறைச்சி, டோஃபுவோட நீங்கள் அதிக புரதம் இருக்கக்கூடிய மற்ற உணவுகளோட பப்பாளி ஒருபோதும் சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா பப்பாளியில் வந்து புரதத்தை உடைக்கக்கூடிய என்சைம்கள் வந்து நிறைந்திருக்கு. இந்த அதிக புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட இதை நீங்கள் சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்படும். அப்படின்றதால இதை மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. குளிர்ந்த நீர் நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது. பப்பாளியோட சேர்த்தும் நீங்கள் அந்த குளிர்ந்த நீரை வந்து ஒன்றா சேர்த்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே ஒருபோதும் நம்ம வந்து குளிர்ந்த நீர் வந்து குடிக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பப்பாளி சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் குளிர்ந்த நீர், இந்த சில் வாட்டர் எடுத்துக்கூடாது. இதனால் உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை டைரெக்டாக உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை நம்ம அதிக அளவில் சாப்பிட்றத தவிர்க்கணும். காரணம், பப்பாளியில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பப்பைன் போன்ற செரிமான நொதிகள் இருக்கிறதால இது அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்ட முடியும்னா இந்த செரிமான நொதிகள் நமக்கு வயிற்று புரணியை எரிச்சல் அடைய செய்யும், தளர்வான மலத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு போன்ற பல விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வழிவகுக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மெடிசன்ஸோட நீங்கள் பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வது நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் கே சத்து வந்து அதிகமாக இதில் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியும்னா மற்ற மருந்துகளோட அந்த பப்பாளி வந்து உங்களுக்கு சேரும் பொழுது அது உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள், இடையூறு வந்து விளைவிக்கும். அதனால் பப்பாளியை நீங்கள் இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த உயர் ரக மருந்துகள், அதாவது ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் பப்பாளி பழத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதம் இருக்கக்கூடிய உணவுகளோட எப்படி நீங்கள் பப்பாளி சாப்பிடக்கூடாதோ அதே போல் கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் கூடவும் பப்பாளி நீங்கள் ஒன்றா சாப்பிடக்கூடாது. பப்பாளி ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு. மேலும் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட இதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்கும். சிலருக்கெல்லாம் இது அஜீரணத்தை வந்து ஏற்படுத்தும். அப்படின்றதால இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு தோல் எரிச்சல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்கும். தோலில் அரிக்கக்கூடிய அந்த தோல் அலர்ச்சி, ஒவ்வாமை எல்லாம் ஏற்படும். ஒவ்வாமை எதிர்வினை நமக்கு இருக்கும். அதாவது ஃபுட்டு வந்து அலர்ஜி ஆகிடும். ஒரு சில பேருக்கு பப்பாளி ஒத்துக்காது. ஒரு சில பேர் பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒத்துக்காது. அது போல டைமில் நீங்கள் பப்பாளி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். இப்போது கருச்சிதைவு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது கருப்பை சுருக்கங்கள், பப்பாளி பழத்தை பெண்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி கருப்பை சுருக்கங்கள் ஏற்படுவதற்கும் அல்லது கருச்சிதைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படும். அதாவது தோல் நிறமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரோட்டினீமியா அப்படின்னா இந்த தோல் நிறமாற்றம் அப்படின்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றும். அதுதான் கரோட்டினீமியா. ஸோ இந்த பிரச்சனை ஏற்படும். வயிறு கோளாறு இருக்கும், சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும், அல்லது மூச்சு திணறல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அளவோட பப்பாளி பழத்தை சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.